சண்டே ஆஃப்டர்நூன் இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இந்த வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்டில் இருக்கிற மாதிரியும் தான் புரட்டாசி அமாவாசை. எல்லா வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி அம்மா வீட்லேயும் இந்த வீக்கெண்ட் வந்து சாமி கும்பிட்டாங்க. நார்மலாக சாமிக்கு படைக்கிறது தான் குழம்பு, ரசம், அது போக பொரியல், வடை, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சு மத்தியானம் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் பொரியல். 3 பொரியல் வந்து செஞ்சுருந்தோம். அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், அதுக்கப்புறமா அரசாணிக்காய் பொரியல். அரசாணிக்காய் பொரியல் அடிக்கடி செய்கிறதில்ல, எப்பாவது தான் செய்கிறது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பீர்க்கங்காய், அவரைக்காய் எப்பவும் போல் செஞ்சு வச்சாச்சு. சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்றதுனால எல்லாமே வந்து உப்பு பார்க்காம செஞ்சது தான், ஒரு குத்து மதிப்பாக ஒரு உப்பு பார்த்து செஞ்சது தான். பட் சாமி கும்பிட்டு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. புரட்டாசி மாதம்னா எப்போவுமே நிறைய வீட்டில் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நான்வெஜ் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்கிறது கிடையாது. இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ் ரெசிபீஸ் தான். இது கூடவே வந்து இன்றைக்கி வடையும் சுட்டாச்சு. உளுந்து வடை வந்து சுட்டோம். அதுக்கு உளுந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்து எல்லாமே ஊற வச்சாச்சு. 1 hour கழித்து இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு கலந்து வச்சுட்டு மத்தியானம் செய்யும்போது வடை வந்து சூடாக போட்டு எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போடாமல் வெறும் உளுந்து ஆட்டினது மட்டும் எடுத்து வச்சுருந்தேங்க. இது உப்பு போடாத வடை. இது கூட வந்து பழம், கரும்பு சக்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக அதையும் எடுத்து வச்சாச்சு. பாயாசம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சிம்பிளானதுங்க. அடிக்கடி நாங்கள் செய்கிறது. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் சிம்பிளாக இதை மட்டும் செஞ்சு வச்சாச்சு. இதையெல்லாம் செஞ்சு முடிக்கல பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். சண்டே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிக்கிதாவோட ஃபோன் கால் இருக்கும். அதனால் இதுக்குள்ளே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு செஞ்சது எல்லாமே ஒரு இலையில் வந்து நல்லா படையல் வந்து போட்டாச்சு. குழம்பு, ரசம், பொரியல், பாயாசம், தயிர், உப்பு, நெய், இந்த மாதிரி பழம் எல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. இதெல்லாம் சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையில் இருக்கிறத அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு பெரியவங்களுக்கு வச்சாச்சு. 1:30க்கு பிளான் பண்ணது எப்படியோ ஒரு 1:45, 1:50 மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடித்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நிக்கிதாவோட ஃபோன் கால் வந்தாச்சு. நிக்கிதா கூடயும் இன்றைக்கி பேசியாச்சு.